பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். தமிழ்நாட்டில் ஆலயங்கள் என்ன, தமிழ்நாட்டில் ஆலயங்கள் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போ. சுவாமி இங்க தான் வந்து லயிச்சிருக்கிறார். ஆசையோடு அன்போடு தமிழ் மொழியின் பற்றின்பால் இந்த இடத்துல சுவாமி லயிச்சிருக்கிறார். இங்க நிறைய ஆலயங்களை பற்றி விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ளுவதில்லை, படிக்கிறதில்லை. படிச்சாலும் இதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஏன்னா இந்து மதத்தில் இருந்து கொண்டு இந்து மதத்தை நம்பாமல் இந்து மதத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அதிகமான பேர். பொட்டு வச்சுக்குவான், பூ வச்சுக்குவான், எல்லாம் பண்ணுவான். வேடதாரிகள். ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்க ஆப்போசிட்டா பேசுவான். பொண்டாட்டி கோயிலுக்கு போவோம், எல்லாம் பண்ணோம். ஆனா புருஷங்காரன் சாமியே இல்லைன்னு பேசுவான். இதுதான் இந்த உலகம். நம்முடைய ஆலயங்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். சப்தஸ்தானம் அப்படிங்கிறதுல ஒரு கோயில், நெய்யாடியப்பர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம். அது என்ன நெய்யாடியப்பர் ஆலயம்? நிறைய பசுமாடுகளை வைத்து மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றான் ஒரு சிறுவன். ஏன்னா நம்முடைய தொழில் இருக்கு பாருங்க, உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு செய்யறதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் நம்ம செய்யல. ஏன்னா உற்பத்தி என்றால் அந்த உற்பத்தி மூலமாக நம்முடைய சந்ததிகள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதாக இருக்க வேண்டும். விவசாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான தொழில். அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாடு மேய்க்கிறது, பால் பசும்பால் ரெடி பண்றது, இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இந்த பசுமாடுகள் நிறைய வைத்துக்கொண்டு அதை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லுவார்கள். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள்லாம் மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. மாடுகளை மேய்ப்பதற்காகவே ஒரு நிலத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த மேய்ச்சல் புறம்போக்கு அப்படிங்கிறது இப்பெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு சில ஊர்ல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் மேய்ச்சலை ஒரு பையன் டெய்லி பசுமாடெல்லாம் கூட்டிகிட்டு போய் மேய்ச்சல் போயிட்டு வர்றான். வரும்போது ஒரு பசுமாடு மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் பாலை சுரந்து விட்டு வருகிறது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வைக்கிறான். என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த பசுமாடு பார்த்தா அந்த இடத்துல வச்ச பாத்திரத்துல பசும் பால் கறந்து அது நெய்யாக இருக்கிறது. பாலை சொரிகிறது, அந்த பால் நெய்யாக மாறுகிறது. ஏன்னா விசு படத்துல சொல்லுவார் இல்லையா, ஒரு படத்துல, அதாவது பசுமாட்டுக்கு டைரக்டா டிகாஷனை கொடுத்துட்டோம்னா காஃபியா கறந்துரும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நேராக நெய்யாக அந்த பசு கறக்கிறது. இதை போய் பார்த்தோன்னா அந்த பசுமாடு வந்து ஒரு அசிரீரியாக சொல்லுகிறது.
இந்த இடத்தை தோண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாடு மறைஞ்சு போகுது. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்ட்ட போய் அந்த சிறுவன் சொல்லுகிறான். ராஜா வரைக்கும் அந்த செய்தி எட்டுகிறது. இந்த காலத்துல ஒரு சின்ன செய்தினா உடனே ராஜாவுக்கு போய் சொல்லிடணும். அது அந்த காலம். இந்த காலத்துல உடனே Facebookல போட்டுடணும். அந்த காலத்துல உடனே ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. திவான்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார். என்னன்னு அந்த இடத்துல பாக்குறாங்க, சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் தோன்றுகிறது. அந்த சிவலிங்கத்துக்கு நெய்யாலே அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த ஊருக்கு பேரே அந்த நெய்யடி வாசல் வந்துருச்சு. அந்த சுவாமி தான் நெய்யப்பர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஆலயமாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது நினைக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருந்துதான் நந்தியம்பெருமான் திருமணத்திற்கு நெய்கள் எடுத்து செல்லப்பட்டது. இந்த ஆலயத்தில் இருந்துதான் அஸ்வமேத யாகத்திற்கு நெய் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மிக உயர்வான ஒரு இடம். வரங்கள் வேண்டுமென்றால் நாம் இறைவனை நாடி செல்ல வேண்டும். இந்த சுவாமிகிட்ட போனா நமக்கு இது நடக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருக்கொடியூர் போனா நமக்கு ஆயுள் விருத்தியாகும் அப்படின்ற போது திருக்கொடியூர் சென்று பாருங்கள். முடியவில்லை என்றால் அபிராமி அந்தாதியை பாடுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களிலும் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. இதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றி எல்லோரும் இன்பமாக வாழும் என்று பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.